இங்கே திருச்செந்தூர் போனால் சண்டை போடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அதாவது நம்ம பரம்பரை பகையாக இருக்கும். நம்ம அப்பாவுக்கும் அவள் அப்பாவுக்கும் சண்டையாக இருக்கும், நம்ம தாத்தாக்கும் அவங்க தாத்தாக்கும் சண்டையாக இருக்கும், நம்ம தாத்தாவோட அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவோட அப்பாவுக்கும் சண்டையாக இருக்கும். அப்படி பெரிய சண்டை போட்டாலும் திருச்செந்தூர் போனால் ஏத்தாப்புல பார்த்தா பேசணுமாங்க, வாங்கன்னு கேட்கணுமா, இல்லைன்னா கையெடுத்து கும்பிட்டு முருகான்னு சொல்லணுமா. இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. முருகான்னு சொல்லணுமா, ஓம் முருகான்னு சொல்லணுமா, வேளான்னு சொல்லணுமா, முருகர் பேரையாவது உச்சரிக்கணுமா. எதுக்கு அப்படின்னா எங்கள் அம்மா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா திருச்செந்தூருங்கிறது சமுத்திரம். சமுத்திரம்னா என்னது? கடல். ஒரு கடல் இருக்குன்னா அது எல்லா நதியும் சேர்ந்து தான் கடல் ஆகுது. அந்த கடல்ல இது இந்த நதி, இது அந்த நதி, இது கங்கை நதி, இது நர்மதை நதின்னு பிரிக்க முடியாது. எல்லா நதியும் சேர்ந்து கடலா ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லா வகையான மனிதர்களும் தன் பகை மறந்து, கோபம் மறந்து, விரோதம் மறந்து, துரோகம் மறந்து ஒன்னா ஒரு இடத்துல நிக்கணும்னா திருச்செந்தூர்ல நிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? திருச்செந்தூர்ல போய் சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பஸ்ஸில் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நடக்கா இல்லையா? பெரியவங்க எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கணுங்கிறதுக்காகத்தான் கோயில்களை கட்டி கடவுள் மேலே அன்பாயிருன்னு சொன்னாங்க. யார் ஒருவன் கடவுள் மேலே அன்பாயிருக்கானோ அவன் யார் மேலேயும் கோவப்பட மாட்டான்.